வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான எச்சரிக்கை பதிவில் பப்பாளி பழத்தில் நிறைந்துள்ள ஒரு சில தீமைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோங்க. நீங்கள் ரொம்ப ஆச்சரியமாக கேட்கலாம், என்னது பப்பாளி பழங்களில் தீமைகள் நிறைந்திருக்கு அப்படின்னு. ஆமாங்க, அதை நீங்கள் சாப்பிடக்கூடிய அளவுகளை பொறுத்தும் சாப்பிடக்கூடாத நபர்களை பொறுத்தும் தீமைகள் அதிகரிச்சுட்டே போகும், சேர்க்கக்கூடிய உணவுகளை பொறுத்தும் தீமைகள் அதிகரிச்சுட்டே போகும். ஸோ முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு நாளைக்கு 100 கிராமில் ஆரம்பித்து 150 கிராம் வரைக்கும் ஒரு சிறிய கிண்ணம் அளவில் நீங்கள் பப்பாளி பழங்களை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுவே உங்களுக்கு நல்லது, அதுவே உங்களுக்கு போதுமானது. அதுவும் நல்லா பழுத்திருக்கக்கூடிய பப்பாளி பழங்களை தான் நீங்கள் சாப்பிடணும். அதுதான் உங்களுடைய உடலுக்கு எப்போதுமே நன்மைகளை பாதுகாப்பு கொடுக்கும். பழுக்காத பப்பாளியெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு தீமைகளை கொடுக்கும். ஸோ பப்பாளி பழத்தில் என்னென்ன தீமைகள் இருந்திருக்கு, அதுலேருந்து எப்படி விடுபடணும் விளக்கமாக பார்ப்போம் வாங்க. அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்முடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களை, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். உங்களுக்கு நீங்கள் பப்பாளி பழம் ஒத்துக்காமல் போயிடுச்சு அப்படின்னா தீவிர ஒவ்வாமை அது வந்து உங்களுக்கு ஏற்படுங்க. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா அலர்ஜி உங்களுக்கு இருக்கும். சிலருக்கு பப்பாளி சாப்பிட்ட உடனோ அல்லது அந்த பப்பாளியை வந்து பார்த்தீங்கன்னா தொட்ட உடனோ கடுமையான ஒவ்வாமை அலர்ஜி வந்து ஏற்படலாம். இதனுடைய சிம்டம்ஸாக உங்களுக்கு அந்த அறிகுறிகளாக என்னென்ன தெரியும்னு பார்த்தீங்கன்னா தோல் அரிப்பு, தடிப்பு, வீக்கம், தலை சுற்றல் மற்றும் மூச்சு திணறல் இது எல்லாமே உங்களுக்கு வந்து இருக்க ஆரம்பிக்கும். இந்த சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கும். உயிருக்கு ஆபத்தான நிலை இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேட்டெக்ஸ் ஒவ்வாமை இருக்கிறவங்களுக்கு பப்பாளி சாப்பிடும்போது அனஃபிலாக்சிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய உயிருக்கு ஆபத்தான ஒவ்வாமை நிலை வந்து ஏற்படலாம். இதை என்ன ஆகும்னா அந்த மூச்சு குழாய் வந்து சுருங்கி சுவாசிக்க முடியாமல் போகலாம். இதுக்கு உடனடி மருத்துவ சிகிச்சை வந்து தேவை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது எதனால் ஏற்படும்னா நீங்கள் பப்பாளி உங்களுக்கு ஒத்துக்கல அல்லது நீங்கள் அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டீங்க அப்படின்னா தான் இது ஏற்படும். அதனால் நீங்கள் அளவாக தான் சாப்பிடணும். செரிமான கோளாறுகள் மற்றும் வயிற்றுப்போக்கு பப்பாளியில் உங்களுக்கு வந்து ஏற்படலாம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா பப்பாளியில் வந்து நார் சத்து மற்றும் பப்பைன் அப்படின்னு சொல்லக்கூடிய என்சைம் அந்த நொதிகள் வந்து அதிகமாக இருக்கும். அது என்ன பண்ணுன்னா செரிமானத்திற்கு வந்து நல்லது தான். ஆனால் நீங்கள் பப்பாளி பழங்களை அளவாக சாப்பிட்டீங்கன்னா தான் அது உங்களுக்கு நல்லது. அளவுக்கு அதிகமாக நீங்கள் அதை எடுத்துக்கிட்டீங்கன்னா என்ன ஆகும்னா அந்த நொதிகள்லாம் உங்களுக்கு வந்து சேர்ந்து செரிமான கோளாறுகள், லூஸ் மோஷன், வயிற்றுப்போக்கு வந்து ஏற்படுத்திடும். அப்போ பப்பாளியை அளவுக்கு அதிகமாக சாப்பிடும்போது வயிற்றில் எரிச்சல், கடுமையான வயிற்று வலி, பிடிப்புகள் மற்றும் வயிற்றுப்போக்குன்னு சொல்லக்கூடிய இந்த டயரியாலாம் உங்களுக்கு வந்து ஏற்படும். இதுக்கான காரணம் அதில் இருக்கக்கூடிய அந்த அதிகப்படியான நார்சத்தும் என்சைம்களும் குடல் இயக்கத்தை அளவுக்கு அதிகமாக வேகப்படுத்திடும். அதனால தான் அந்த லூஸ் மோஷன் எல்லாம் உங்களுக்கு ஏற்படும். வயிறு நிறைய அந்த செரிமான கோளாறுகளால் அவதிப்படக்கூடிய வாய்ப்புகள் வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ கவனமாக அளவாக நீங்கள் எடுத்துக்கொள்ளணும். கரோட்டினீமியா அப்படின்னு சொல்லக்கூடிய சருமம் மஞ்சமாதல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மஞ்சளாக மாறக்கூடிய அந்த அறிகுறிகள் வந்து உங்களுக்கு தென்பட ஆரம்பிக்கும். அது பப்பாளி உங்களுக்கு ஒத்துக்கல அந்த தீமைகளை ஏற்படுத்துது அப்படின்னா தான் அந்த மாதிரி இருக்கும். பப்பாளியில் இருக்கக்கூடிய நன்மை செய்யக்கூடிய பீட்டா கரோட்டின் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து பப்பாளி நிறைந்திருக்கும். பப்பாளியை நீங்கள் தினமும் அதிக அளவில் தொடர்ந்து சாப்பிட்டே வரீங்க அப்படின்னா ரத்தத்தில் இந்த பீட்டா கரோட்டினுடைய அளவு வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும். இதனுடைய காரணமாக உங்களுக்கு என்னென்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த உள்ளங்கைகள், உள்ளங்கால்கள் மற்றும் சருமம் எல்லாம் வெளிரிய மஞ்சள் நிறமாக உங்களுக்கு மாறக்கூடும். ஸோ இந்த நிலைமைக்கு வந்து கரோட்டினீமியா அப்படின்னு பேர். அதாவது மஞ்சள் காமாலை கிடையாது. பப்பாளியை நிறுத்தினாலே இது வந்து உங்களுக்கு வந்து சரியாயிடும். நீங்கள் மஞ்சள் காமால் நினைச்சு தவறாக புரிஞ்சிக்கூடாது. கரோட்டினீமியா அப்படின்னா ஜஸ்ட் உங்களுடைய அந்த சருமம், கை, கால்கள் எல்லாம் அந்த மஞ்சள் நிறமாக மாறும். இது பீட்டா கரோட்டின் வந்து ரத்தத்தில் அதிகமாக கலக்கிறதால தான் உங்களுக்கு ஏற்படும். அப்போ நீங்கள் பப்பாளி அளவாக சாப்பிட்டீங்க அப்படின்னாலே, பப்பாளி சாப்பிட்றது நிறுத்திட்டீங்க அப்படின்னாலே இது வந்து உங்களுக்கு சரியாயிடும். ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு சட்டென வந்து குறைய ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு பாசிபிலிட்டி இருக்குது நீங்கள் பப்பாளி பழத்தை சாப்பிடும் போது அல்லது உங்களுக்கு ஒத்துக்காத போது அந்த மாதிரி இருக்கும். இப்போ நீரிழிவு அப்படின்னு சொல்லக்கூடிய சர்க்கரை நோயாளிகளுக்கு பப்பாளி நல்லது தான் அப்படின்னாலுமே அவங்க ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அதை என்ன தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே சர்க்கரை நோய்க்கான மருந்து மாத்திரைகள்லாம் நீங்கள் எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த டேப்லெட்ஸ், இன்சுலின் எல்லாம் நீங்கள் இன்சுலின் ஊசியெல்லாம் போட்டுட்ருக்கீங்க அப்படின்னா அதிக அளவில் பப்பாளி சாப்பிடும்போது என்ன ஆகும் அப்படின்னா ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவு உங்களுக்கு இயல்பாக ஒரு கண்ட்ரோல் லெவலில் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த இயல்பை விட மிகவும் வேகமாக அது வந்து குறைஞ்சிரும். அதாவது ஹைப்போக்ளீசிமியா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் ஏற்படும். சர்க்கரையினுடைய அளவு மிக கீழ்மட்டத்திற்கு செல்வது உங்களுக்கு மயக்கம் மற்றும் உயிருக்கு ஒரு ஆபத்தான நிலையை கூட உருவாக்கலாம். அதனால் நீங்கள் பப்பாளி பழங்களை வந்து எடுத்துக்கொள்ளாமல் இருக்கிறது நல்லது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் குறைவாக சாப்பிட்றதே கூட உங்களுக்கு நல்லது தான். ஒத்துக்காமல் போயிடுச்சு, அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம் உங்களுக்கு வந்து ஏற்படும். நீங்கள் தான் கவனமாக இருக்கணும். பப்பாளி பழங்களை நீங்கள் சாப்பிடும்போது சிறுநீரக கற்கள் உருவாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ கிட்னி ஸ்டோன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா பப்பாளி பழத்தில் பார்த்தீங்கன்னா விட்டமின் சி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஊட்டச்சத்து மிக அதிக அளவில் இருக்குது. ஸோ இந்த விட்டமின் சி வந்து உடலுக்கு தேவை தான். ஆனால் அது வந்து அளவுக்கு அதிகமாக நமக்கு கிடைக்கும் போது என்ன ஆகும்னா ஆக்சலேட் அப்படின்ற ஒரு படிவாக நமக்கு வந்து மாற ஆரம்பிக்கும். ஸோ அந்த ஆக்சலேட் வந்து என்ன ஆகும்னா சிறுநீரகத்தில் படிந்து கிட்னி ஸ்டோன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சிறுநீரக கற்களாக மாறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அதனால் நாம் தான் கவனமாக இருக்கணும்.
ஸோ கிட்னி ஸ்டோன்ஸ் உருவாகக்கூடாதுன்னா நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த பப்பாளி பழத்தை நம்ம அளவாக நம்ம தான் எடுத்துக்கணும். அதையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ நீங்கள் பப்பாளி பழங்களை அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கிட்டீங்க அல்லது அது உங்களுக்கு வந்து ஒத்துக்காமல் போயிடுச்சு அப்படின்னா அது உங்களுடைய இதய துடிப்பை மந்தமாக்கிடும். அதுக்கான காரணமாக பார்த்தீங்கன்னா இப்போ பப்பாளியில் இருக்கக்கூடிய சில வேதிப்பொருட்கள் இதய ஆரோக்கியத்திற்கு நல்லது அப்படின்னாலும் சிலருக்கு அது எதிர்மறையான விளைவை வந்து ஏற்படுத்தலாம். ஸோ நெகட்டிவாக வந்து செயல்பட ஆரம்பிக்கும். இதனுடைய பாதிப்பாக உங்களுக்கு என்ன ஏற்படும் அப்படின்னா பப்பாளியில் இருக்கக்கூடிய அந்த கார்பைன் அப்படின்ற அல்கலாய்டு கூறு வந்து என்ன பண்ணணும்னா இதய துடிப்பினுடைய வேகத்தை குறைக்கக்கூடிய தன்மை கொண்டது. ஸோ இது யாருக்கெல்லாம் ஆபத்துன்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே உங்களுக்கு குறைந்த இதய துடிப்பு வந்து பிரச்சனை இருக்குது அப்படின்னா அல்லது இதயம் தொடர்பான மருந்து வந்து இதயம் தொடர்பான கோளாறுகளுக்கு மெடிசன்ஸ் வந்து நீங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க, மருந்து உட்கொண்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் பப்பாளி பழங்களை அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டீங்க, அதிகமாக எடுத்துக்கிட்டீங்கன்னா இதய துடிப்பு ஆபத்தான அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். நீங்கள் இதயம் ஆல்ரெடி உங்களுக்கு இதயம் தொடர்பான பிரச்சனைலாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் பப்பாளி பழங்களை எடுத்துக்காமல் இருக்கிறது கூட நல்லது தான். ஸோ அதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். தைராய்டு சுரப்பி பாதிப்பு உங்களுக்கு வந்து பப்பாளி பழங்கள் ஒத்துக்கல அல்லது நீங்கள் அளவுக்கு அதிகமாக எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஏற்படும். அதாவது பார்த்தீங்கன்னா ஹைப்போ தைராய்டிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ தைராய்டு வந்து தட்டையான அல்லது குறைவாக சுரக்கக்கூடிய பிரச்சனை உள்ளவர்கள் பப்பாளியை அளவோடு தான் சாப்பிடணும். பப்பாளியில் இருக்கக்கூடிய சில கூறுகள் உடலில் அயோடின் உறிஞ்சப்படுவதை தடுக்கலாம். இதன் காரணமாக உங்களுக்கு என்ன நடக்கும்னா உடலில் வந்து அயோடினுடைய அளவு குறையும் போது அது முன்கழுத்து கரடை அப்படின்னு சொல்லக்கூடிய ஹைப்போ தைராய்டிசம் அந்த மாதிரி, அதாவது முன்கழுத்து கரடை ஒரு நோய், ஹைப்போ தைராய்டிசம் ஒரு நோய், இந்த மாதிரி தைராய்டு சுரப்பு குறைபாட்டு நோய்களை அது இன்னும் உங்களுக்கு வந்து தீவிரப்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ தைராய்டு சுரப்பி பாதிப்படையக்கூடாதுன்னா பப்பாளி பழங்களை நீங்கள் அளவாக எடுத்துக்கொள்ளணும். அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரத்தம் உறைதலை வந்து உங்களுக்கு தடுக்கும். அதாவது பிளட் தின்னிங் இன்ட்ராக்ஷன்ஸை வந்து உங்களுக்கு பப்பாளி பழம் ஏற்படுத்தி விடலாம். பப்பாளியில் இருக்கக்கூடிய என்சைம்கள் வந்து இயற்கையிலேயே ரத்தத்தை வந்து நீர்க்க செய்யக்கூடிய சில குணங்களை வந்து கொண்டு இருக்குன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அப்போ ஏற்கனவே ரத்தம் உறைவதை தடுக்கக்கூடிய மருந்துகள்லாம் நீங்கள் எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, அதாவது வார்ஃபேரின், ஆஸ்பிரின் போன்ற பிளட் தின்னர்ஸ் எல்லாம் நீங்கள் எடுத்துட்டு இருக்கீங்க, சாப்பிட்றீங்க அப்படின்னா பப்பாளியை நீங்கள் அதிகமாக உட்கொண்டீங்க அப்படின்னா ரத்தம் அளவுக்கு அதிகமாக உங்களுக்கு வந்து நீர்த்து போகும். இதனுடைய ஆபத்தாக உங்களுக்கு என்ன ஏற்படும்னா உங்களுடைய உடலில் சிறிய காயம் ஏற்பட்டால் கூட ரத்தம் நிற்காமல் வெளியேறுவது அல்லது உட்புற ரத்த கசிவு இன்டர்னல் ப்ளீடிங் போன்ற ஆபத்தான சூழல்லாம் உங்களுக்கு உருவாகலாம். அப்போ அறுவை சிகிச்சை வந்து நீங்கள் செஞ்சிட்டு இருக்கீங்க அல்லது அறுவை சிகிச்சை செய்து கொள்ள விருப்பப்படுறவங்கலாம் குறைந்தது 2 வாரங்களுக்கு முன்னாடியெல்லாம் பப்பாளி சாப்பிட்றது தவிர்க்க வேண்டும்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ரத்தம் உறைதலை வந்து தடுக்கக்கூடிய அந்த ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அதனால் நீங்கள் அதை என்ன பண்ணணும்னா பப்பாளி பழங்களை அளவாக தான் வந்து எடுத்துக்கொள்ளணும். அல்லது நீங்கள் சாப்பிடாமலே இருக்கிறதே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது தான். இப்போ குறிப்பாக அந்த ரத்தம் உறைதல் பிரச்சனையெல்லாம் உங்களுக்கு இருக்குன்னா பப்பாளி பழங்களை நீங்கள் சாப்பிடாமலே இருங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா பப்பாளி விதைகளில் வந்து நச்சுத்தன்மை ஏதாவது உங்களுக்கு வந்து இருக்கலாம். டாக்ஸிசிட்டி ஆஃப் சீட்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா பலர் வந்து பப்பாளி விதைகளையுமே மருத்துவ குணத்திற்காக சாப்பிட்றது உண்டு. ஆனால் அதில் இருக்கக்கூடிய ஆபத்தை வந்து அவங்க தெரிஞ்சிக்க மாட்டாங்க. அந்த கருப்பு ஜெலட்டின் விதைகள் இருக்குங்க இல்லையா, அப்போ இந்த பப்பாளி விதைகளில் வந்து கார்பைன் அப்படின்ற நச்சுத்தன்மை கொண்ட அல்கலாய்டுகள் வந்து இருக்கும். ஸோ இந்த விதைகளை வந்து அதிக அளவில் நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா அது உங்களுடைய குடலில் இருக்கக்கூடிய நரம்புகளை போயிட்டு பாதிக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. குடலை பாதிக்காது, அது உங்களுடைய குடலில் இருக்கக்கூடிய நரம்புகளை பாதித்து பக்கவாத நிலையை பேரலிசிஸை வந்து ஏற்படுத்தலாம் அல்லது நரம்பு மண்டலத்தை வந்து சீர்குலைக்கலாம் அப்படின்றத சில மருத்துவ எச்சரிக்கைகளில் குறிப்பிடுறாங்க. ஸோ குறிப்பாக பார்த்தீங்கன்னா அதனால் நீங்கள் இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும். இப்போ பப்பாளி இலை சாறு இருக்குங்க இல்லையா, அதை வந்து நீங்கள் டெங்கு காய்ச்சலின் போது என்ன பண்ணுவாங்கன்னா ரத்த தட்டு அணுக்களை வந்து அதிகரிக்கிறதுக்கு குடிக்கிறது வழக்கம் தான். ஆனால் அதையுமே முறையாக செய்யாவிட்டால் அதுவுமே உங்களுக்கு ஆபத்து தான். கல்லீரலை பாதிக்கக்கூடிய அபாயம் இருக்குது. அல்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கேஸ்ட்ரிக் அல்சர் உங்களுக்கு குறிப்பாக வரும். நெஞ்செரிச்சல், வாந்தி எடுக்கக்கூடிய அபாயமெல்லாம் இருக்கிறது கூட வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் பப்பாளி பழம் அளவாக எடுத்துக்கொள்ளுங்கள். மருத்துவ நன்மைகளை மட்டுமே பெற்று நலமோடு வாழுங்க. தீமைகளை வந்து பெற்றுக்கொள்ளாதீங்க. உடலமைப்பை ஆரோக்கியமாக பார்த்துக்கொள்ளுங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.